ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு vlog எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைடு போக போகிறோம். இது வரைக்கும் நான் எங்கேயும் ரைடு போனதில்லை. சென்னையை தவிர்த்து நான் எங்கேயுமே வெளியே போனது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு. ஸோ ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ரொம்பவே எனர்ஜைஸ்டாக இருக்கேன். ஸோ ரைடை சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். இதோ நிற்கிறாங்க நம்ம போ. ஹெல்மெட்லாம் உட்காந்து விடிய காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணேன். ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது வந்துட்டு வரதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ணுறது அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் ஃப்ரெண்டோட தான் பண்ணேன். பட் அது வர்றதுக்கு 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் காலையில் கிளம்பும்போது அவசரமாக என் கையில் இருந்தது அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நான் ஹெல்மெட்டில் வந்துட்டு ஃபோன் மவுண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, நேவிகேஷனுக்கு என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை. ஸோ அதை பாரோ பண்ண போயிட்டுருக்கோம். அதை வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஃபோன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நான் கிளம்புறப்போ பைக் பேர் போன்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் யோசிக்கலாம். வெறித்தனமான 90s கிட்ஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். போனா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் பார்த்த ட்ராகன் பூஸ்டர் கார்ட்டூனில் வர ட்ராகனோட பேர் தான் அது, போ. நான் சின்ன வயசில் இருந்தே பயங்கரமான டிஸ்டிம் சேனல் பைத்தியம். அதில் ஜெட்டிக்ஸில் போடுவாங்க ட்ராகன் பூஸ்டர். அலெக்சாண்டர் குதிரை பேர் பூஸ் ஃபேலஸ், பட் இது பியூஸ் ஃபேலிஸ். ஜஸ்ட்டு ஸ்பெல்லிங்கை தான் மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக அது அலெக்சாண்டரோட குதிரை பேரை தான் அப்படியே காப்பி அடித்து வச்சுருக்காங்க ஷோவில். அந்த டைமில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷோவில் அப்படியே வச்சுட்டாங்க. பட் இப்போ நம்மளுக்கு தெரியுது. பட் இம்ப்ரெஸ் ஆனது வந்துட்டு அந்த ஷோவை பார்த்து தான் இல்லையா, அந்த நேம். ஸோ போன்னு தான் நான் கூப்பிடுவேன். அது பியூஸ் ஃபேலிஸை வந்துட்டு அந்த ஷோவில் வந்துட்டு போன்னு கூப்பிடுவாங்க. BEAU அதுதான் அதோட ஸ்பெல்லிங், போ. பட் அந்த ஷோவில் போன்னு தான் சொல்லுவாங்க அதை. ஸோ அது பிடிச்சி போயிட்டு தான் நான் என் ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு போன்னு தான் பேர் வச்சேன். சின்ன வயசில் தனியாக சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் சைக்கிள் கூட பேசிக்கிட்டே ஓட்டுவேன். போ கமான் இப்போ சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு நானே உயிரை கொடுத்து மெரிப்பேன். அந்த மாதிரி மென்டல் தனம்லாம் பண்ணிகிட்ருப்பேன். பட் இப்போ வளர்ந்துட்டேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போ சீக்கிரம் போன்னு சொல்லிவிட்டு ஆக்சிலரேட் பண்ணுறேன். ஸோ வண்டி வேகமாக போகுது. ஸோ அதை விட இது எனக்கு இன்னும் கனெக்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் உயிரை கொடுத்து மெரிக்கல இல்லையா. வண்டி நான் முறுக்குனா போகுது, நான் சொன்னால் போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு அர்த்தம். ஸோ எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணி பாருங்கள், நான் இப்போ சொல்ல மாட்டேன். இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. பிகாஸ் போகிற ரூட்டை பார்த்தாலே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒன்றும் நேபாள் ரைடோ இல்லை லடாக் ரைடோ கிடையாது. நம்மளால் முடிஞ்சது ஏதோ கையில் இருக்க காசை வச்சுட்டு வீட்டில் எங்கே அலோவ் பண்ணுவாங்களோ அங்கே தான் போகிறோம். பட் உண்மையை சொல்லணுன்னா, இதுதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் தனியாக வெளியே போகிறேன், அதுவும் பைக்கில். சின்ன வயசில் வீடு ஸ்கூல்னு இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் காலேஜுக்காக லாங் போனேன். அந்த லாங் எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா, அது கூட 20 கிலோமீட்டர்ஸ் தான். அதுவே பஸ்ஸில், காலேஜ் பஸ்ஸில் தான் போனேன். நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகிறப்ப தான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் வெளியே சுற்றினேன். அதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே லாங் தான். ஆக்சுவலாக வேலைக்கு போகிறது கன்சிடர் பண்ணால், நான் வேலைக்கு போகிறதுக்கு 3 hours ஆகும். திருப்பி வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 3 hours ஆகும். ஒரு பெர் டே 6 hours ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே நான் வந்துட்டு 2 years ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப கொடுமையே. காலையில் போவேன், நைட் 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வேலை அங்கேயும் ஃபேக்ட்ரிலையும் பயங்கரமாக இருக்கும். சரி அதை விடுங்க. இப்படி தனியாக எங்கேயுமே என்னை அனுப்பாதவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பைக்கில் வெளியே அனுப்பியிருக்காங்க. அப்போ கூட என்னை தனியாக அனுப்புறதுக்கு பயந்துட்டு பிரதர்ஸை கூட அனுப்புகிறோம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாரையும் கழட்டி விட்டு வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கு. யபா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி தனியாக பைக்கில் வந்திருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பஸ்லலாம் வந்திருக்கேன் இங்கே. பட் பஸ்லலாம் வந்தால் நம்ம இந்த மாதிரி நினச்ச இடத்துலலாம் நிறுத்தி ரசிக்க முடியாது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இப்போ நான் எதுக்கு திருப்பதிக்கு வந்தேன்னா, வீட்டில் ஃபஸ்ட்டு என்னால் தனியாக வெளியூருக்கு எல்லாம் போக முடியும்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாங் ட்ரிப் போகணும்.
அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்ம என் மேலே. அதுக்கு அவங்க வேண்டான்னு சொல்லாமல் ஓகே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அது கோவில். அதனால தான் கோவிலுக்கு வந்தோம் ஃபஸ்ட் ரைடில். இதுக்கப்புறம் பயப்படாமல் ரைடு போடணும் அப்படின்னு கேட்டால் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கிங் எங்கன்னு பார்க்கலாம். கூகுள் அக்காவே நம்மளை ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். கொஞ்சம் காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு பைக்கை இங்கே பைக் பார்க்கிங் பெய்டு பார்க்கிங்கே கிடையாதான். அங்கங்கே நிறுத்திக்கலாமா, அவ்வளோதான். கார் பார்க்கிங்கை கூட பெய்டு கிடையாது. கார் பார்க்கிங் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல போயிட்டு பைக்கை நிறுத்தியாச்சு. பைக்கெல்லாம் லைனாக நின்றுட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல நிறுத்திட்டேன். சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ தான் அன்னப்பிரசாதம் முடிச்சுட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் போட்டாங்க. நிறைய கொட்டிட்டாங்க, கடைசியாக கொஞ்சமாக போட சொன்னேன், நிறைய கொட்டிட்டாங்க. மிச்சம் வைக்க வேண்டியதாகிடுச்சு. அடுத்தது இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஹாய் எனக்கே தெரியுது ரொம்ப கேவலமாக இருக்கேன், எனக்கே தெரியுது. என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்த வேலையை முடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். சீக்கிரம் வாங்க, நம்ம வேறு ஃப்ரீ தரிசனம் போக போகிறோம். டிக்கெட் புக் பண்ணலை. 24 மணி நேரமா 48 மணி நேரம் கழிச்சு பார்க்க போகிறோமா தெரியல, பார்ப்போம். ஃப்ரீ தரிசனத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃப்ரீ தரிசனம் க்யூவில் நடந்து போயிட்டுருக்கோம் கூண்டுக்குள்ளே. முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன பார்க்க எனக்கே கொடூரமாக இருக்குது. என்னாலே சகிச்சிக்க முடியல. நீங்கள் எப்படி தான் இந்த விளாகை சகிச்சுக்க போகிறீங்கன்னு தெரியல. அச்சுதனை காண மலையேறி வந்தோம், எச்சமென எமை துடைத்து வீசிடவா வந்தோம், துச்சமென எமையாரோ அடைத்துவிட நாங்கள் கேவலம் அடிமாட்டு கூட்டமாய் நின்றோம். இது இந்த அளவுக்கு நம்மளை இவங்க நடத்துறதை பார்த்து கோபத்தில் வந்தது. என்ட்ரி ஆனால் க்யூவில் நிற்கிறதுக்கு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:30 ஆகும். ஃபஸ்ட்லாம் வந்தால் கூட வேறு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஆர்கனைஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பேசுகிறேன்னு ஒன்றும் கேட்காது. ஸோ டப் தான் பண்ணுறேன். அவ்வளோ கூட்ட நெரிசல், உட்காரக்கூட இடம் இல்லாத அளவுக்கு எல்லாரையும் வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு திருப்பதியோட வருமானம் 5 கோடிக்கும் அதிகம். உண்டியல் காசு ப்ளஸ் பேங்க்கில் இருந்து வர்ற இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் லட்டூஸ், டிக்கெட்ஸ் இதெல்லாம் விற்கிறது எல்லாமே சேர்த்து வருஷத்துக்கு 3000 கோடிக்கும் மேலே. இதில் இருந்து இவங்க செலவு பண்ணுறது 1200 கோடி. ஏன் மனுஷனாக ட்ரீட் பண்ணால் என்ன, இப்படி போட்டு அடைச்சி வச்சு 300 rupees டிக்கெட் வாங்கினா மட்டும் ஸ்ட்ரைட்டாக அவங்கள வெயிட்டிங் ஹால், குடவுன் இந்த மாதிரிலாம் போடாமல் ஸ்ட்ரைட்டாக 3 to 4 hours தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போது கடவுள் யாருக்கு? சாரி, எனக்குள்ளே இருக்கிற கமல் சார் வெளியே வராரு. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. விடிய காலையில் 4 மணி ஆகிடுச்சு ஆக்சுவலாக தரிசனம் முடிக்கிறதுக்கு. என்னாச்சுன்னா, நேற்று நைட்டு ஒரு வெயிட்டிங் ஹால் காமிச்சேன் இல்லையா, அங்கே வந்துட்டு நைட்டு 8 வரையும் போட்டாங்க. 8 வரைக்கும் அங்கே இருந்தேன். 2 மணிக்கு ஆக்சுவலாக க்யூவில் ஜாயின் ஆனேன். 8 மணி வரையும் அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சாங்க.
அதுக்கப்புறம் அங்கே 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு 9 மணிக்கு மெயின் குடவுனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த ரெகுலராக போடுவாங்க தெரியுமா, அந்த குடவுனில் தள்ளிட்டாங்க. அங்கே போன அப்புறம் அந்த குடவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கனில் 4 o'clock தரிசனம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. 4 AM அப்படியே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி நம்மளை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க. கரெக்டாக 3 மணிக்கு எழுப்பி விட்டாங்க எல்லாரையும். ஆட்டு மந்தைங்களெல்லாம் 3 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு 3 மணிக்கு எல்லோரும் எழுந்திச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டோம். 4 மணிக்கு குடோனை திறந்து வெளியே விட்டாங்க. 3 மணிக்கு வெளியே விட்டாங்க. 2:30 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. 3 மணிக்கு வெளியே விட்டாங்க. 3 மணிக்கு வெளியே விட்டு கரெக்டாக தரிசனம் பார்க்கும்போது 4 மணி. அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக 4 மணிக்கு முடிச்சுட்டு 4:15 வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு லட்டு வாங்கினேன். லட்டு வந்துட்டு கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. 3 தான் கொடுத்தாங்க. 1+2. 1 வந்துட்டு ஃப்ரீ, 2 வந்துட்டு காசுக்கு. ஒரு டோக்கனுக்கு 2 தான் எக்ஸ்ட்ரா. சரிங்களா, அவ்வளோதான் கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். பசிக்குது. போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியது தான். நான் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் கிடையாது, பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. வந்தப்போ ரொம்ப அவஸ்தைப்பட்டு தான் போனேன். இத்தனைக்கும் லாஸ்ட் டைம் வந்தப்போ தரிசனமே பார்க்கல. 28 hours குடோனில் போட்டணும் அப்படின்ட்டாங்க. அர்ஜென்ட்டாக மறுநாள் எனக்கு வேலை இருந்துச்சு, ஃபேமிலியோடு வந்திருந்தேன். தரிசனமே பார்க்காம லட்டும் வாங்காமல் கிளம்புனேன். நான் லட்டுக்கு இத்தனைக்கும் 500 ஸ்பெண்ட் பண்ணேன் லாஸ்ட் டைம். 500 ஸ்பெண்ட் பண்ணி தரிசனம் பார்க்கலான்றதால் லட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இந்த டைமு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு குடவுன் 2 குடவுன் போட்டு தாளிச்சிட்டாங்க. தரிசனம் பார்க்க வர்றவங்கள ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பிடிச்சி ஒருத்தர் வந்துட்டு க்யூவில் நிற்கிறான். ஒருத்தர் வந்துட்டு பிடிச்சி ஒரு போலீஸ்காரர் அவ்வளோ வேகமாக அவ்வளோ ஆக்ரோஷமாக பிடிச்சி தள்ளுறாரு. அப்படி ஏன் அப்படி தள்ளுறாருன்னு தெரில. பிடிச்சி என்ன தான் தள்ளுறாரு, 2 அடி தள்ளுறாரு. எனக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? அந்த போங்கன்னு சொன்னால் போகிறோம். கோயிலுக்குள்ளே ஆக்சுவலாக அது தரிசனத்தாண்ட கிடையாது. உள்ளே என்ட்ரி ஆகி லெஃப்ட் திருப்பி விட்றாங்க. பாதி க்யூவை நிறுத்திட்டு இன்னொரு க்யூ இப்படி திருப்புறாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டா நம்ம இப்படி போகிறோம். பிடிச்சி தள்ளுறாங்க. நம்ம வெங்கியை பார்க்க வந்தால் நம்மளுக்கு இப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நடக்குது. இதுக்கு காரணம் வந்துட்டு இங்கே நிர்வாகம் தான் சரியில்லை. வேறு என்ன, மனுஷங்களாக ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த கவர்மெண்ட்டும் சொல்லித்தரல, இந்த நிர்வாகமும் கற்றுக்கல. நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? இங்கே வந்து காசு கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கொடு, காசு இல்லாதவங்களுக்கு வேரட்டி அனுப்பு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் கிளம்புவோம். டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு வெளியே வந்தது. லட்டு வாங்குறதுக்கு எனக்கு 5:30 மணி ஆச்சு. இத்தனைக்கும் சரி ஓகே கிளம்புவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. சின்ன பர்ச்சேசஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு. ஓகேங்களா, கிளம்புவோம். பார்ப்போம் அந்த வேலை. ஓகேவா? ஹெல்மெட்டில் மொபைல் ஃபிக்ஸ் பண்ண நான் ரெடி பண்ண மவுண்ட் கலண்டு தனியாக வந்துருச்சு. அதை ஸ்க்ரூ பண்ணி தான் வச்சுருந்தேன் ஹெல்மெட்டில். ஆனால் அந்த ஹெல்மெட்டில் த்ரெட்டு போயிடுச்சு. ஸோ அது சொதப்பிக்குச்சு. நேவிகேஷனுக்கு மொபைல் மவுண்ட் இருந்துச்சுல்ல, அதில் தான் இப்போ ஃபோனை வச்சு ரெக்கார்ட் ஆகுது. பயங்கரமாக ஷேக் ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அவ்வளோதாங்க. கிளம்பிட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டேன். லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இங்கே நிறுத்தியிருக்கேன். என்னன்னா இறங்கி குளிக்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நீச்சல் தெரியாது. எதுக்கு ரிஸ்க்கு? என்ன சொல்கிறீங்க? ஆனால் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம், கொஞ்சம் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப அமைதியாகவும் இருக்குது, பச்சை பசையில் இருக்குது. காட்டுறேன், சுற்றி இடத்த காட்டுறேன். இந்த கால்வா தண்ணி போகுது இந்த ஆற்றுலேருந்து இறங்கி. ஆறு, மலை பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். நேவிகேஷனுக்காக ஒரு மவுண்ட் வாங்கியிருந்தேன். பைக்கில் சைட் மிரரில் மாட்டியிருந்தேன். அதுவும் அதில் மாட்டினா பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. ஃபோன் பயங்கரமாக குலுங்குது. விலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக குலுங்குது. என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. செம்ம காண்டாக இருக்குது.
பிளான் பண்ணது எதுவுமே பிளான் படி போகலை. தரிசனத்துலேயும் பார்த்தேன், பட் திருப்பதி இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? பட் சொல்ல வந்தது என்னென்னா, ஏபிஎஸ் லைட் எரியுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஷோரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் வண்டியை. ஷோரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட் பிரேக் பேடை மாற்ற வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக அதை மாற்றிட்டு கிளியர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா? நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன். ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் இந்த இடத்த. அடிக்கடி நான் பைக்கில் வர்றது கிடையாது, வெளியே வரமாட்டேன். என்றைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி. இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்லப்போனால் வெளியே நான் பைக்கில் சோலோவாக இவ்வளோ தூரம் வந்தது. நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணேன். சரி, பார்ப்போம், அடுத்த ரைடில் பார்ப்போம், அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். ஓகேங்களா? until then, bye from Sidhu.